ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் வந்து குலசேகரப்பட்டினம், திருநெல்வேலி அந்த சைட்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ அது செய்யறதுக்கு ஒரு 4 பொருள் தான் தேவை. என்னென்னு பார்த்துருவோம். இது 1/4 கிலோ வெல்லத்தை பொடிச்சு வச்சிருக்கு. பாதி மாங்காவை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கோம், இல்லைன்னா அது கொஞ்சம் கருத்து போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் மட்டும். இப்போ அடுத்து இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பொடிச்ச வெல்லத்தை வந்து பாகு எடுக்கணும். அதனால அந்த பொடிச்ச வெல்லத்துல ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிருக்கோம். அதே நேரத்திலேயே கத்திரிக்காய் பொடியா நறுக்கி வச்சிருந்தோம்ல, அதையும் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிருக்கோம். இந்த கட்டிகள் கூட முழுசா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ வெல்லம் முழுசா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், நுர பொங்கி வருது. இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா வெள்ளத்துல வந்து நிறைய தூசு மண் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கிளியரா இருக்கும். இப்போ இதை வடிகட்டி நம்ம இந்த பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த கத்திரிக்காய் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 பதத்துக்கிட்ட வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கழுவி வச்சிருந்த மாங்காவை எடுத்து அதே தண்ணியில போட்டுடலாம். ஏன்னா மாங்காவோட கம்பேர் பண்ணும்போது கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனாலதான் நம்ம முதல்லயே கத்திரிக்காவை போட்டுட்டோம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்ல. அதுல இருக்கிற தண்ணியிலேயே நீங்க மாங்காவை போட்டாவே போதும், மாங்காய் வெந்துடும். இப்போ வடிகட்டி வச்சிருந்த வெல்லத்தை வந்து இந்த கடாயில டிரான்ஸ்ஃபர் பண்ணி அடுப்புல வச்சிருக்கோம். இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம்ல அந்த கத்திரிக்காய் மாங்காவை அந்த தண்ணில இருந்து வடிகட்டிட்டு இந்த வெள்ளைப்பாகுல போட்டுடணும். வெள்ளைப்பாகுக்கு பதம்னு எதுவும் கிடையாது. அந்த வெல்லம் முழுசா கரைஞ்சு வர்ற அளவுக்கு இருந்தா போதும். இதை போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இருக்கணும். அப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்சிருந்த தேங்காவையும் இதுல சேர்த்துடலாம். இப்போ நம்ம மாங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகிருச்சு. வெல்லம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நீங்கள் இந்த மாங்காய் கத்திரிக்காய் பார்த்தா தெரியும், வெல்லத்தை நல்லா உறிஞ்சு இழுத்து இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வெல்லம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல வச்சு பார்க்கும்போது இந்த பதத்துல தான் தெரியும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடும்ல. இறுக ஆரம்பிச்சு அது கிட்டத்தட்ட ஒரு பஞ்சாமிர்தம் ஸ்டேட்ல வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது மேலே கார்னிஷிங்காக உடச்ச கடலையை வந்து பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி அந்த மாதிரி ஏதாவது நட்ஸு கூட நீங்கள் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். டேஸ்ட் கூட இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸ் கண்டெய்னரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. லாங் ட்ராவல் அந்த மாதிரி போனீங்கன்னா கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா சப்பாத்திக்குள்ள இது ஜாம் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கூட சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட் ரெசிபி ரெடி.